New Hope TV, your encounter with God. பேர் ஹாகார். She was an Egyptian slave. அவள் ஒரு எகிப்திய அடிமையாக இருந்தாள். But in a Hebrew household. ஆனால் ஒரு எபிரிய வீட்டில் அவள் அடிமையாக இருந்தாள். The woman of this household, Sarai, இந்த வீட்டின் எஜமானியான சாராள் has a demand for this slave called Hagar. அந்த ஹாகாருக்கு அடிமை பெண்ணாகிய அந்த ஹாகாருக்கு ஒரு கோரிக்கையை வைத்தாள். This demand இந்த கோரிக்கை is based on a now or never desire. இந்த கோரிக்கையானது இப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுதும் இல்லை என்கிற ஆசையை கொண்டதாக இருந்தது. She wants Hagar to be married to her husband. இதோ அவள் ஆகார் தன்னுடைய கணவன் ஆபிரகாமுக்கு திருமணம் முடிக்க அவள் முயற்சி எடுத்தாள். So that Hagar would bear them children. அதன் நிமித்தமாக ஆகார் ஆபிரகாமுக்கு பிள்ளை பெற்றுக் கொடுப்பாள் என்று. She goes to Hagar with this demand. இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையை எடுத்துக்கொண்டு அவள் ஆகாரிடத்தில் சென்றாள். And we see that Hagar obliges to this now or never demand. அதை நாம் பார்க்கிறோம். ஆகார் அந்த எஜமானிக்கு இச்சைக்கு ஆசைக்கு இடம் கொடுத்து இப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுதும் இல்லை என்கிற அந்த காரியத்திற்கு இடம் கொடுக்கிறாள். This demand that Sarah had, இந்த கோரிக்கையை வைத்தது was also based on mainstream culture. இது கூட இந்த உலகத்துக்கு ஏத்த ஒரு கோரிக்கையாக இருந்தது. For back in those days, அந்த காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது multiple marriages like this இப்படிப்பட்ட பல திருமணங்களை மக்கள் செய்து கொண்டிருந்தார்கள். was socially accepted. அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வதாக இருந்தது. However, ஆனாலும் it was not according to God and his intention. ஆனால் தேவன் அவர்களுக்கு என்ன வைத்திருந்தாரோ அதற்கு மாறாக இருந்தது. This mainstream culture இந்த உலகத்துக்கு ஒத்த இந்த கலாச்சாரமானது made what was wrong according to God right. ஆனால் இது தவறை சரி என்று காண்பிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரமாக இருந்தது. And now we see நாம் இங்கே என்ன பார்க்கிறோம் that when என்றால் Sarai goes to Hagar with this demand, சாராள் இதோ அந்த ஆகாரிடத்தில் போய் இந்த கோரிக்கையை வைத்த பொழுது Hagar obliges to this mainstream culture. ஆகார் அந்த உலகத்துக்கு ஏத்த அந்த காரியத்திற்கு தனக்கு இணங்கினாள். Now she is married to Abram. இதோ ஆகார் இப்படியாக ஆபிரகாமை திருமணம் செய்து கொண்டாள். And she conceives a child. அவள் அந்த குழந்தையை கருவுற்றாள். Now when she conceives a child, அந்த குழந்தையை கருவுற்ற பொழுது she's so full of pride. அவள் மிகவும் ஒரு பெருமை பிடித்த மகளாக மாறினாள். She looks down upon Sarai. அவள் சாராளை மிகவும் கீழ்த்தரமாக நோக்கினாள். The consequences of now or never. இதுதான் இப்பொழுது இல்லை எப்பொழுதும் இல்லை என்ற காரியத்துக்கு உண்டான விளைவாக The இருக்கிறது. consequences of yielding to the mainstream culture is seen right now. இதோ இந்த உலகத்துக்கு ஏற்ற பொதுவான கலாச்சாரத்திற்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது அதனுடைய விளைவுகளாக இருக்கிறது. Jealousy stood up between these two women. ஆகாருக்கும் சாராளுக்கும் மத்தியில் மிகவும் பொறாமை பிடித்த காரியமாக இருந்தது. Conflict stood up. இருவரும் சண்டை போட ஆரம்பித்தார்கள். Confusion in the family. குழப்பம் ஆக ஆரம்பித்தது அந்த The woman குடும்பத்தில். of this household, Sarai, ஆனால் அந்த வீட்டின் ஸ்திரீயான சாராளோ goes to her husband தன்னுடைய கணவனிடத்தில் சென்று with this conflict. இதோ இந்த சண்டையை கணவனிடத்தில் எடுத்து சென்றாள். Abram listens to her. ஆபிரகாம் சாராளை கேட்டார். Abram listens to the woman of this household. அந்த வீட்டின் எஜமானியின் சொல்கிற காரியத்தை அவன் கேட்டு And they both send Hagar away. ஆபிரகாம் சாராளுமாக சேர்ந்து ஆகாரை வெளியே துரத்தினார்கள். Hagar is now abandoned. இதோ ஆகார் இப்பொழுது ஒரு கைவிடப்பட்ட மகளாக, Hagar is now dejected. அதோ தொய்ந்து போன ஒரு மகளாக, Hagar is now lost. அவள் துளைந்து போன ஒரு மகளாக, Hagar is now betrayed. இதோ அவள் கைவிடப்பட்ட குத்தப்பட்ட ஒரு மகளாக, She feels messed up. இதோ ஒரு தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த ஒரு மகளாக. This was now a messy situation. இது மிகவும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையாக மாறியது. She knew that she did not choose to do the right thing. அவளுக்கு நன்றாக தெரியும் அவள் ஒரு சரியான காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்கவில்லை என்று. She knew she had messed up with her choices. அவளுக்கு நன்றாக தெரியும் தன்னுடைய தேர்ந்தெடுத்தல் சரியாக இல்லை என்று. She knew she messed up and she obliged. அவள் இப்படியாக இணங்கினதின் நிமித்தமாக தன்னுடைய வாழ்க்கையை அவள் குழப்பி போட்டாள் என்பதை அறிந்தாள். She knew she messed up and she yielded to the mainstream culture. இதோ இப்படி உலகத்துக்கு ஒத்த அந்த கலாச்சாரத்திற்கு தன்னை விட்டு கொடுத்த போது தன் வாழ்க்கையை அவள் புரட்டி போட்டாள் என்பதை Now உணர்ந்தாள். there's Hagar in the desert. இதோ அந்த பாலைவனத்தில் வனாந்தரத்தில் ஆகார் இருக்கிறாள். Alone and dejected. தனிமையாக கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. Lost and lonely. இதோ தனிமையாக எல்லோராலும் கைவிடப்பட்ட ஒரு
சூழ்நிலை. Nobody to see her struggling. அவள் என்ன பாடுபடுகிறாள் என்பதை காண்பதற்கு அந்த பாலைவனத்தில் யாரும் இல்லை. Nobody to see her suffering. அவளுடைய வேதனையை அறிய யாரும் இல்லை. Nobody to see what she was going through. அவளுடைய உள்ளத்தில் என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள யாரும் இல்லை. Crying in this desert alone. அவள் அழுது புலம்புகிறாள் அந்த வனாந்தரத்தில். Nobody to hear her cry. அதோ அவளுடைய கூக்குரலை கேட்க அந்த வனாந்தரத்தில் யாரும் இல்லை. Nobody by her side to listen to her அவள் pain. பட்சத்தில் நின்று கொண்டு அவளுடைய வலியை கேட்க யாரும் இல்லை. Nobody to listen to her story. அவளுடைய கதையை கேட்க யாரும் இல்லை. Alone in the desert. இதோ அந்த வனாந்தரத்தில் Nobody knows Hagar. யாருக்கும் ஆகாள் யார் என்று தெரியாத அந்த Nobody knows சூழ்நிலையில் where she's from. அவள் எங்கிருந்து வந்தாள் என்று தெரியாமல், Nobody knows who she really is. அவள் யார் என்று உண்மையான யார் என்று தெரியாத அந்த இடத்தில் Could anyone see her? யாராவது அவளை பார்க்க Could முடியுமா? anyone hear her? அவளை யாராவது கேட்க முடியுமா? Could anyone know her? அவளை யாராவது அறிய முடியுமா? Messed up, அவளுடைய வாழ்க்கை புரட்டி போன நிலைமையில், flawed, எல்லாம் இழந்த நிலைமையில், imperfect, இதோ தவறு நிறைந்த அந்த வாழ்க்கையில், sinful. பாவம் நிறைந்த அந்த வாழ்க்கையில் Could anybody see her? யாராவது அவளை பார்க்க முடியுமா? Could anybody hear her? யாராவது அவளை கேட்க முடியுமா? Could anybody know her? அவளை யாராவது அவளுக்கு Could தெரிந்திருக்க God முடியுமா? see her? தேவன் அவளை பார்த்தாரா? Could God hear her? தேவன் அவரை கேட்டாரா? Would God listen to her? அவளை தேவன் கேட்டாரா? Would God know her? அவளை தேவன் அறிந்திருந்தாரா? In that desert, அந்த பாலைவனத்தில் கூட she cried to the living God. இதோ அந்த உயிருள்ள அந்த தேவனை நோக்கி அவள் அழுதாள். And the Bible says வேதாகமம் சொல்கிறது that Hagar ஆகார் could see the living God. தேவன் உயிருள்ள அந்த தேவனை கண்டாள் என்று For the first time முதல் முறையாக mentioned in the Bible, இதோ வேதாகமத்தில் கொடுத்திருக்கிறபடி an angel of God appearing to mankind. இதோ ஒரு தேவ தூதன் ஆகாருக்கு முன்பாக வந்து, They say it was God, it was Jesus Christ who appeared to her. இதோ இயேசு கிறிஸ்துவே அவள் முன்பாக வந்தார் என்று. This woman, இந்த ஸ்திரீயானவள் messed up, தன் வாழ்க்கையை குழப்பிக் கொண்ட ஸ்திரீக்கு முன்பாக did not always do the right thing, அவள் தன்னுடைய வாழ்க்கையில் சரியான காரியத்தை did செய்யாதவளாக not இருந்தும், live a set apart life. அவள் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழாமல் இருந்தாலும் கூட, But yet when she cried out to God, ஆனாலும் அவள் தேவனை நோக்கி தன் சத்தத்தை உயர்த்திய பொழுது God made her feel seen. அவள் தேவன் அவளை கண்டார். God made her feel heard. தேவன் அவளை கேட்டார். God made her feel known. தேவன் அவளை அறிந்திருந்தார். She looked at God and said, அவள் தேவனை நோக்கி சொன்னாள், You are El-Rohi, நீர் எல்ரோஹியாக இருக்கிறீர், the God who sees me. என்னை காண்கிற தெய்வமாக Shall இருக்கிறீர். we clap our நாம் hands? கரங்களை Give தட்டுவோம். glory to God. தேவனுக்கே மகிமை கொடுப்போமாக. Joseph did the right thing. யோசேப்பு சரியான காரியத்தை தான் செய்தான். He was a Hebrew slave அவன் ஒரு எபிரேய அடிமையாக in an இருந்தான். Egyptian household. ஒரு எகிப்திய வீட்டில் எபிரேய அடிமையாக இருந்தான். Hagar did not do the right thing. ஆகாரோ சரியான காரியத்தை செய்யவில்லை. She was an Egyptian slave அவள் ஒரு எகிப்திய அடிமையாக in a Hebrew household. ஒரு எபிரேய வீட்டில் இருந்தாள். Regardless of who it was, அவள் யாராக இருந்தாலும் கூட, regardless of what they had done, அவள் என்ன செய்திருந்தாலும், regardless of where they had come from, அவள் எந்த இடத்திலிருந்து வந்திருந்தாலும், regardless of who they were, அவர் யாராக when இருந்தாலும், they cried out to God, அவர்கள் தேவனை நோக்கி தன் சத்தத்தை உயர்த்தும் பொழுது, God was El-Rohi, தேவன் எல்ரோயாக the வருகிறார். God who watches over you and நம்மை I. என்னையும் உன்னையும் காண்கிற அந்த தேவன் Today பதிலளிக்கிறார். God wants to speak to you இந்த very clearly. காலையிலும் வேளையிலும் கூட உங்களோடும் என்னோடு கூட தேவன் தெளிவாக பேசிக் No கொண்டிருக்கிறார். matter who you are, நீங்கள் யாராக இருந்தாலும் no சரி, matter what you have done, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க என்ன no செய்திருந்தாலும், matter how badly you've messed up, உங்களுடைய வாழ்க்கையை மிக மோசமாக நீங்கள் குழப்பி no matter போட்டிருந்தாலும், what wrong you have done, நீங்கள் என்ன தவறுகள் no செய்திருந்தாலும், matter how sinful you think you are, ஒருவேளை நீங்கள் எப்பேற்பட்ட பெரிய பாவத்தை செய்திருந்தாலும், no matter how ashamed, how guilty, how broken you are, இந்த நேரத்தில் கூட மிகவும் நீங்கள் உங்களுடைய உள்ள அளவில் தோய்ந்து போனவர்களாக இருந்தாலும், God is El-Rohi. தேவன் எல்ரோஹியாக He's the இருக்கிறார். God who watches over you. உங்களை காணுகிற தேவமாக He's no இருக்கிறார். respecter of any அவர் person. பட்சபாதம் பார்க்காத தேவனாக இருக்கிறார். He hears you. உங்களை He கேட்கிறார், sees you. உங்களை பார்க்கிறார், And He knows you. உங்களை அவர் அறிந்திருக்கிறார். This morning, இந்த காலை வேளையில கூட know this. இதை அறியுங்கள், God sees you.
தேவன் உங்களை He பார்க்கிறார். sees your suffering. உங்களுடைய வேதனைகளை He பார்க்கிறார். sees your struggle. உங்களுடைய துன்பங்களை He பார்க்கிறார். sees your brokenness. உங்களுடைய உடைந்து போன நிலைமையை He பார்க்கிறார். sees your tears. உங்களுடைய கண்ணீரை பார்க்கிறார். Every drop of tear that falls from your eyes. ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் அவர் பார்க்கிறார். He sees your sleepless nights. இதோ உங்கள் ஒவ்வொரு ராத்திரியும் உறங்காமல் இருக்கிற அந்த ராத்திரியையும் பார்க்கிறார். He has every teardrop numbered. இதோ ஒவ்வொரு கண்ணீர் துளியும் அவர் எண்ணி வைத்திருக்கிறார். He sees you when you wake up. இதோ நீங்கள் காலையில் எழும்புகிற போது உங்களை He பார்க்கிறார். sees you when you lie down. நீங்கள் படுக்கிற போதும் உங்களை அறிந்திருக்கிறார். Know this. இதை அறியுங்கள். That God sees you. தேவன் உங்களை காண்கிறார். He hears you. உங்களை கேட்கிறார். He hears you when you cry out to நீங்கள் him. அழும் பொழுது உங்கள் குரலை அவர் He கேட்கிறார். hears your pain. இதோ உங்களுடைய வலியை அவர் அறிந்து கேட்கிறார். He hears your longing. இதோ உங்கள் உள்ளத்தில் இருக்கிற அங்கலாய்ப்புகளை He அறிந்திருக்கிறார். hears your desires that is sown deep within. உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த உங்களுடைய ஆசைகளை அவர் அறிந்திருக்கிறார். He hears the depths of your heart's cry. இதோ உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த புலம்பல்களை அவர் அறிந்திருக்கிறார். Know that God knows you. இந்த இடத்தில் இந்த காலை வேளையில் அறிந்து கொள்ளுங்கள், தேவன் உங்களை He தெரிந்திருக்கிறார். knows who you really are. நீங்கள் யார், உண்மையான யார் என்பதை அவர் He அறிந்திருக்கிறார். knows who you are on the inside. இதோ உங்கள் உள்ளத்தில் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதை அறிந்திருக்கிறார். The world has 100,000,000 people. இதோ உங்களை சுற்றி நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்கள் இருக்கலாம். But loneliness is only increasing. ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள், ஆனால் தனிமையானது உயர்ந்து கொண்டே போகிறது. Loneliness is becoming an epidemic. இதோ அது ஒரு கொடிய நோயை போல பரவி கொண்டிருக்கிறது. When you walk surrounded by people. நீங்கள் நடக்கும் பொழுது உங்களை சுற்றி ஒருவேளை பல மக்கள் நடந்து கொண்டிருக்கலாம். In your family you have so many people around you. உங்கள் குடும்பத்தில் கூட பல மக்கள் உங்களை சுற்றி இருக்கலாம். No matter what. யாரா உங்களை சுற்றி Even இருந்தாலும், if you are surrounded by so many people. உங்களை சுற்றி பல மனிதர்கள் இருந்தாலும் கூட, You can still feel lonely. இருந்தாலும் கூட உங்களுடைய இருதய அளவில் நீங்கள் தனிமையை உணரலாம். Because you can feel unseen, unheard and unknown. ஏனென்றால் உங்களை பார்க்கவும், உங்களை கேட்கவும், உங்களை அறியவும் யாரும் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். You may be in a family. நீங்கள் ஒருவேளை ஒரு குடும்ப சூழ்நிலையில கூட, You may have people in your family. உங்களுடைய உறவினர்கள் உங்களை சுற்றி But இருக்கலாம். you may still feel lonely. ஆனால் நீங்கள் தனிமையை நிறைந்தவர்களாய் For இருக்கக்கூடும். you do not feel truly seen. ஏனென்றால் உண்மையாக உங்களை யாரும் காணாத, உங்களுடைய உறவினர்கள் உங்களை For காணாமல் you do இருக்கலாம். not feel heard. உங்களுடைய கூக்குரலை அவர்கள் கேட்காமல் இருக்கலாம். For you do not feel known. இதோ அவர்கள் உங்களுடைய உண்மையான நீங்கள் யார் என்பதை அவர்கள் You அறிந்திருக்கலாம். may have so many people surrounding you at your workplace. உங்களுடைய வேலை ஸ்தலத்துல கூட உங்களை சுற்றி பல உங்களோடு கூட வேலை செய்பவர்கள் இருக்கலாம். But you can still feel lonely. அந்த இடத்திலும் கூட நீங்கள் தனிமையை So you உணரலாம். may not feel seen, heard or known. இதோ அந்த இடத்திலும் கூட உங்களை பார்க்க, உங்களை கேட்க, உங்களை அறிய யாரும் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். We live in a culture where social media has the upper hand. இதோ நாம இருக்கிற இந்த காலகட்டத்தில் கூட சோஷியல் மீடியா ஆனது மிகவும் பரவி கொண்டிருக்கிறது. Hundreds and thousands of friends on Facebook. இதோ ஆயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான நண்பர்கள் உங்களுக்கு இருக்கிறார்கள். But you may still feel unseen. ஆனால் அப்படி இருந்தும் கூட உங்களை யாரும் காணவில்லை என்று Still இருக்கக்கூடும். feel unheard. நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் பேசுகிறதை யாரும் கேட்கவில்லை என்று. Still feel unknown. இதோ உங்களை யாரும் அறியவில்லை என்று. But God wants to remind you today இந்த காலை வேளையிலும் தேவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை நினைவூட்ட that வருகிறார். no matter who does not make you feel seen, உங்களை சுற்றி யாரும் உங்களை பார்க்காமல் இருக்கலாம். no matter who does not make you feel heard, இதோ உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் உங்களை கேட்காதவர்களாக இருக்கலாம். no matter who does not make you feel known, உங்களை அறியாதவர்களாக இருக்கலாம். God is El-Rohi இதோ எல்-ரோஹி ஆகிய and தேவன் He sees you. உங்களை காண்கின்றார். You are seen. நீங்கள் You பார்க்கப்படுகிறீர்கள். are heard. நீங்கள் You கேட்கப்படுகிறீர்கள். are known இதோ உங்களை நீங்கள் by அறியப்படுகிறீர்கள். the Most High இதோ God, எல்லாத்துக்கும் மேலான உயர்ந்த தேவனால். the God who commands your destiny. இதோ உங்களுடைய வாழ்க்கை என்னவென்று நிர்ணயிக்கிற தேவனால். He sees you. உங்களை காண்கிறார். He hears you. உங்களை கேட்கிறார். And He knows you. உங்களை அறிந்திருக்கிறார். The God who holds the universe in His இந்த hands. உலகம் முழுவதையும் தன் கைக்குள் வைத்திருக்கிற அந்த தேவன் He sees you. உங்களை காண்கிறார். He knows you. உங்களை அறிந்திருக்கிறார். He hears you. உங்களை கேட்கிறார். The Abba Father. அந்த அப்பா பிதாவானவர் He sees you. உங்களை காண்கிறார். He hears you. உங்களை கேட்கிறார். He knows you. உங்களை The அறிந்திருக்கிறார். God of agape love.
love. இதோ அகாப்பே அன்புடைய அந்த பெரிய தேவன் He sees you. உங்களை காண்கிறார். He hears you. உங்களை கேட்கிறார். And he knows you. உங்களை அறிந்திருக்கிறார். What more do you want? இதைவிட மேல் உங்களுக்கு என்ன வேண்டும்? Shall we clap our நாம் hands? கைகளை தட்டுவோமாக. Give God the glory. தேவனுக்கு மகிமை கொடுப்போமாக. Joseph was here in this prison. இதோ இந்த சிறைச்சாலையிலே யோசேப்பு இருந்தான். Alone and dejected. தனிமைப்படப்பட்டு எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையிலே. Discouraged and abandoned. இதோ எல்லாராலும் தூக்கி எறியப்பட்டு மிக மனம் தோய்ந்த நிலையில் இருந்தான். But yet, ஆனாலும் கூட God made him feel seen. அதோ தேவன் அவனை காணவும், God made him feel heard. அவனை கேட்கவும், God made him feel known. அவனை அறியவும் செய்தார். And now, இந்த வேளையிலும் Joseph knew யோசேப்புக்கு நன்றாக தெரியும். that he was seen by God. இதோ அவன் தேவனால் காணப்பட்டான் That என்று. he was heard by God. அவன் பேசிய பொழுது தேவன் That கேட்டார் he was என்று. known by God. தேவன் அவனை நன்றாக அறிந்திருந்தார் That என்று. even if he was alone in the prison, அவன் தனிமையில் அந்த சிறைச்சாலையில் இருந்தாலும் கூட he was no longer lonely. அவன் தனிமையில் விடப்படவில்லை. Even though he was alone, அவன் தனிமையாக இருந்தாலும் he was no longer lonely. அவன் தனிமையாக இருக்கவில்லை. Now, இப்பொழுது one day, ஒரு நாள் Joseph sees யோசேப்பு பார்க்கிறான். 2 inmates in the prison. அதோ அவன் கூட 2 நபர்கள் இருந்தார்கள் அந்த These 2 men in சிறைச்சாலையில். this prison, இந்த 2 நபர்களும் they looked upset. அவர்கள் மிகவும் மனம் சோர்ந்த நிலைமையில் They இருந்தார்கள். looked sad and depressed. இதோ அவர்களும் மனம் தோய்ந்த நிலைமையில் இருந்தார்கள். And the Bible says வேதாகம் சொல்கிறது, that Joseph saw that they were upset. யோசேப்புக்கு அவர்களை பார்த்தபொழுது அவர்கள் மனம் குன்றினவர்களாக இருந்தார்கள் என்று Joseph அறிந்தான். saw that they were depressed. அவர்கள் மனம் தோய்ந்த நிலைமையில் இருந்தார்கள் என்று அறிந்தான். Now Joseph wants to make them feel seen. இதோ இப்பொழுது யோசேப்பு அவர்களோடு கூட பேசி அவர்கள் ஒரு நல்ல நிலைமையில் கொண்டு வர He நினைத்தான். wants to make them feel heard. இதோ அவர்கள் பேசுகிற காரியத்தை அவன் கேட்கிறான் என்பதை அறியச் செய்தான். He wants to make them feel known. இதோ அவர்களை பற்றியும் கூட அக்கறைப்படக்கூடிய மக்கள் அவன் இருக்கிறான் என்பதை அறியச் He செய்தான். looks at these men இப்படிப்பட்ட 2 நபர்களை அவன் and he பார்த்து asks them, அவர்களை பார்த்து கேட்கிறான், why are you so depressed? ஏன் இப்படி மனம் தோய்ந்த நிலைமையில் இருக்கிறீர்கள்? Why do you look upset? ஏன் இப்படி மனசோர்வாக நீங்கள் இருக்கிறீர்கள்? What is wrong with you? என்ன தவறு நடந்தது? Child of God, இதோ இந்த தேவனுடைய பிள்ளைகளே, now that you and I know எனக்கும் உங்களுக்கும் நன்றாக that தெரியும் you and I are seen, நாம் தேவனால் பார்க்கப்படுகிறோம் என்று, you and I are heard, நாம் தேவனால் கேட்கப்படுகிறோம் you என்று, and I are known, தேவனால் அறியப்பட்டிருக்கிறோம் that என்று, even though we may be alone, நாம் ஒருவேளை தனிமைப்படப்பட்டிருந்தாலும் we are no longer lonely. இதோ நாம் தனிமையாக இருக்கவில்லை. Now we go out, இதோ நாம் வெளியே போகிறோம். we go into our families, நம்முடைய குடும்பத்தில் நாம் செல்லும் பொழுதும், and we make the ones around us, நம்மளை சுற்றி இருக்கிற உறவினர்களை நாம் பார்க்கும் we பொழுது make them feel known, நாம் செய்ய வேண்டிய காரியம் அவர்களால் பார்க்கப்படுகிறார்கள் என்று we சொல்வது, make them feel seen, அவர்கள் காணப்படுகிறார்கள் என்பதை, we make them feel heard. இதோ அவர்கள் அறியப்படுகிறார்கள் என்பதை We அவர்களுக்கு go out உணர்த்த in this world, இந்த உலகத்துக்குள்ளாக செல்கிறோம். we go out to looking out for people who are dejected, இதோ நம்மை சுற்றி மிகவும் மனம் தளர்ந்த நிலைமையில் இருக்கிற மக்களை பார்க்கிறோம். looking out for people who are depressed, இதோ மனம் சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிற மக்களை நாம் to பார்க்கிறோம். make them feel known, seen and heard. நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களோடு கூட பேசி அவர்களும் பார்க்கப்படுகிறார்கள், கேட்கப்படுகிறார்கள், அறியப்படுகிறார்கள் என்பதை நாம் காண்பிக்க That is வேண்டும். what the church wants to do as well. அததான் இந்த நம்முடைய சபையும் செய்ய The church காத்திருக்கிறது. wants to make every one of you feel known, feel seen and feel heard. சபையினுடைய நோக்கம் நீங்கள் ஒவ்வொருவரும் கேட்கப்பட வேண்டும், காணப்பட வேண்டும், அறியப்பட வேண்டும் என்று. And that is how அதுதான் we make அதுதான் this இந்த காலை- lonely world இந்த தனிமைப்படுத்தப்பட்ட இந்த a உலகத்தில் lot less lonely. இதோ அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் அல்ல என்பதை காண்பிப்பதற்காக